சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. குஷியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புன்னு தான் சொல்லலாம். அது என்ன அறிவிப்பு, யாருக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோங்கிறது புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆதார் அட்டைக்கு என்ன அந்த புதிய அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். ஆதார் அட்டை அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்க அனைவருக்குமே இந்த ஆதார் அட்டைங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக மாறிடுச்சு. அது எந்த அளவு முக்கியம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேன் கார்டு வாங்குறதுலேருந்து வங்கி கணக்கு, அதாவது பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு, விவசாயிகளுக்கு அந்த பிஎம் கிசான் மானியம் வாங்குறதுக்கு, சிலிண்டர் மானியம் வாங்குறதுக்கு, பள்ளியில் சேர்றதா இருக்கட்டும், இல்லைனா காலேஜில் சேர்றதா இருக்கட்டும், ஜாதி சான்றிதழ் வாங்குறது, அப்படி இல்லைனா அரசு பணியில் ஏதாச்சும் நீங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி அனைத்து வேலைகளுக்குமே ஆதார் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே கட்டாயமாக தேவைப்படுறது. இந்த நிலையில் 10 வருஷம் ஆயிடுச்சு ஒருத்தர் ஆதார் கார்டை வாங்கி அப்படின்னா அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும், புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதார் ஆணையம் சொல்லக்கூடிய UIDAI உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு இந்த அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். நிறைய பேருக்கு நம்மளுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியாமையே இருக்கும். இதற்காக UIDAI என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 10 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆதார் அட்டையில் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா அதுக்கு நாங்கள் SMS மூலமாக உங்களுக்கு அனுப்புவோம். அது மூலமாக நீங்கள் ஆதார் அட்டையை போயிட்டு புதுப்பிச்சுக்கலாம் புதுசாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த புதுப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்தில் உங்களோட கைரேகையிலேருந்து உங்களோட ஃபேஸு எல்லாமே மாறி இருக்கும். இது நீங்கள் தான் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் முக்கிய அறிவிப்பு, அந்த குஷியான தகவல் என்னன்னா, வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி வரையும் தான் ஆதாரை அப்டேட் பண்ணுறதுக்கான டைமு அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் பரவிட்டு வருது. ஆனால் அதோட உண்மையான தகவல் என்னன்னா, நீங்கள் ஆதாரில் ஏதாச்சும் புதுப்பிக்கணும், மாற்றம் செய்யணும், ஏதாச்சும் பிழை திருத்தம் செய்யணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதுக்கு வருகின்ற 14ஆம் தேதி வரையும் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது. நீங்களா செஞ்சீங்கன்னா, அதுவுமே இ-சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்களா செய்கிறீங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னா அதுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. இன்கேஸ் நீங்கள் செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே இ-சேவை மையம் போயிட்டு அப்டேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு சிறிய அமௌண்ட்டாக 50 ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது வரையுமே நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கொடுக்காம ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையான தகவல். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆதார் கார்டை அதுக்கு மேலே அப்டேட் பண்ண முடியாது, ஆதார் கார்டு செயலிழந்து போயிடும், டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்கள் ஊரில் எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்க, இல்லைனா ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.